Hi everyone, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த சிமாண்டிக் கேஷிங் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷன் மாதிரி ஒரு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ஒரு குயிக் டெமோ மாதிரி காட்டுறேன். அண்ட் இதோட பிஹைண்ட் த சீன்ஸ் பார்த்தீங்கன்னா ரேக் மாதிரி ஒரு அப்ளிகேஷனுக்கு இந்த சிமாண்டிக் கேஷிங் அப்ளை பண்ணியிருப்பேன். அதோட ஒரு ஒர்க்கிங் டெமோ தான் இந்த வீடியோ ஃபுல்லாமே நம்ம பார்ப்போம். அண்ட் இதே மாதிரி ஏஐல உங்களுக்கு இன்டெப்த்தான டாபிக் பற்றி ஈஸியான அண்டர்ஸ்டாண்டிங்லாம் தேவை. அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஏஐ இன்டர்வியூக்குலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ அது பற்றியில் என்ன மாதிரி டாபிக்ஸ் எப்படிலாம் படிக்கலாம், ஸோ அதுக்கான ஒரு கிளாரிட்டிலாம் தேவைன்னா ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ now let's get started. அண்ட் இந்த டெமோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் மாதிரி லைக் ஸ்ட்ரீம்லைட் வெர்ஷன் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அண்ட் இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சாட் பாட் மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு கொஸ்டின்ஸை கேட்டு லைக் அது சிமாண்டிக் கேஷிங் போனால் எப்படி இருக்கும், போகலானா எப்படி இருக்கும், ஸோ அது எல்லாமே நம்ம டிட்டர்மைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் என்னோட வீடியோஸை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா நான் மோஸ்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜிஸ் தான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் என்னோட ஆடியன்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லாட்டி ஏர்லி ப்ரொஃபஷனல்ஸாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து லைக் இந்த காஸ்ட் எல்எல்எம்ஸ்க்காக நீங்கள் தனியாக காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட்டை பில்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு கேப்பபிளாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவேன். ஸோ அதோட ஒரு கண்டினியூஷன் மாதிரி தான் லைக் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த கிராக்கோட ஏபிஐ கீ தான் யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் இன்கேஸ் நீங்கள் கிராக் பற்றிலாம் தெரியலனா என்னோட ரேக் பிளேலிஸ்ட் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் எப்படிலாம் அந்த ஏபிஐ கீ எடுக்கலாம், ஸோ அது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த ஏபிஐ கீ எடுத்ததுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஐயில் மட்டும் அந்த ஏபிஐ கீ மட்டும் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட் விண்டோ மாதிரி இங்கே ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் ஜஸ்ட் ஒன்றா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். பட் பிஃபோர் தான் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் லைக் கிராக் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் எல்எல்எம்எஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு காஸ்டிங் வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கான ஜஸ்ட் அந்த பேஜில் மட்டும் காட்டுறேன். ஸோ பேசிக்காக இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாடல் மட்டும் இந்த பேஜில் இருக்குது. பட் நிறைய மாடல்ஸ் அவங்களோட இதில் வச்சிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி இன்புட்டுக்கு என்ன மாதிரி டோக்கன்ஸ் அண்ட் அதே மாதிரி அவுட்புட்டுக்கு என்ன மாதிரி டோக்கன்ஸ், ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நமக்கு வந்து இங்கே காட்டியிருப்பாங்க. அண்ட் என்ன கேட்டிங்கன்னா இந்த கிராக்ஸோட மாடல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப்பரான மாடல் கம்பேர்ட் டு இந்த ஓப்பன் ஏஐ இல்லை ஆந்த்ரோபிக், ஸோ அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே லெஸ் தென் $1 தான் நமக்கு இருக்கும். லைக் நீங்கள் பர் மில்லியன் டோக்கன்லாம் யூஸ் பண்ணுறீங்க. வேறஸ் நீங்கள் இந்த கிளாட் மாதிரி மாடல்ஸில் $30 பர் மில்லியன் டோக்கன் இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிஓசியோ இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு மினி ப்ராஜெக்ட் மாதிரிலாம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படிலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கிராக்கோட இந்த ஃப்ரீ வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது இல்லாமல் அவங்க டெவலப்பர் பிளான்லாம் வச்சிருக்காங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா அதெல்லாம் வேணாம். இப்போதைக்கு ஃப்ரீ வெர்ஷன் மட்டும் நீங்கள் எடுத்து அந்த ஏபிஐ மட்டும் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த யூஐயில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஆல்ரெடி என்ன மாடலில் லிஸ்ட் ஆயிருக்கோ ஸோ அதை மட்டும் ஜஸ்ட் நான் இந்த யூஐயில் போட்டிருக்கேன். ஸோ இப்போதைக்கு நான் 4 மாடல் மட்டும் போட்டிருக்கேன். பட் இது இல்லாமல் நிறைய மாடல்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது கூட நம்ம இங்கே இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு லைக் ஜஸ்ட் ஒரு காஸ்ட்லியான மாடல் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராக் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறதுக்காக. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல ஓப்பன் ஏஐயோட ஜிபிடி ஓப்பன் சோர்ஸ் மாடல் ஒன்று இருக்கு. அதுதான் இந்த கிராக்ல வச்சு கொஞ்சம் காஸ்ட்லியரான மாடல் மாதிரி நீங்க வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஜிபிடி ஓஎஸ்எஸ் 120 பில்லியன் மாடல் இருக்கு. ஸோ அதுக்கு தான் இன்புட் டோக்கன் பார்த்தீங்கன்னா 0.15 அண்ட் அதே மாதிரி அவுட்புட் பார்த்தீங்கன்னா $0.6 வரைக்கும் இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நான் ஜஸ்ட் ஒரு டெமோ மாதிரி காட்டுறேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டா பார்த்தீங்கன்னா இங்க ரெட்டிஸ் ஒன்று செட்டப் பண்ணியிருப்பேன். ஸோ பேசிக்காக நான் இதுக்கு வந்து டாக்கர் மாதிரி செட் பண்ணிட்டு அண்ட் என்னோட லோக்கலில் தான் இது ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எந்த சர்வர்லுமே இல்லை. அண்ட் என்னோட டாக்கர் டேஷ்போர்ட்லையும் காட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஒன்று ரெட்டிஸ் மட்டும் ஒன்று ரன் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிமாண்டிக் கேஷிங் நமக்கு இங்க ஃபுல்லா வர்க் ஆகுற மாதிரி இருக்கும். அகைன் லைக் இந்த செட்டப் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம போக போக அப்கமிங் வீடியோஸ்ல நான் எல்லாமே டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்பலாம் இதை செட் பண்ணோம் அண்ட் இப்பலாம் இதை கனெக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இங்க சிமாண்டிக் கேஷ் த்ரெஷோல்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் லைக் இந்த த்ரெஷோல்டை பேஸ் பண்ணி தான் அந்த query வந்து சிமாண்டிக் கேஷிங்குள்ள என்டர் ஆகலாமா இல்லை வேணாமான்ற அந்த ஒரு டிசிஷனே எடுக்கும். ஸோ ஐடியால பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு லைக் 0.2 அண்ட் 0.3 இந்த வேல்யூக்குள்ள தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகும்னா லைக் கம்மி நம்பர்ல இருந்துச்சுன்னா அது ரெண்டுமே சிமிலரான ஒரு கான்டெக்ட்ல வருது அப்படின்ற ஒரு அர்த்தம். ஐடியலாக இந்த மாதிரி ரேக் மாதிரி பைப்லைன்லாம் பார்த்தீங்கன்னா 0.2லேருந்து 0.3 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் மோஸ்ட்டாக வைப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வாட் இஸ் ரெட்டிஸ் அப்படின்னு கேட்குறேன், இல்லாட்டி எக்ஸ்பிளைன் ரெட்டிஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 0.2ல இருந்துச்சுன்னா அது கரெக்டாக கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 0.8 இல்லை 0.75 அந்த ரேஞ்சுக்குள்ள கொண்டு போயிட்டேன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் ரெட்டிஸ்ன்னு கேட்குறேன், அதே மாதிரி எக்ஸ்பிளைன் குபர்நெட்டிஸ் இல்லை எக்ஸ்பிளைன் டாக்கர் அப்படின்னு கேட்குறேன். ஸோ இது எல்லாமே சிமிலர் அப்படின்ற அந்த ஒரு த்ரெஷோல்ல வந்துடும். ஐடியலாக என்ன கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு 0.2 அண்ட் 0.3 இந்த செட் ஆஃப் வேல்யூஸ்குள்ளே வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிமிலரா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு அந்த சிமாண்டிக் கேஷிங் பெர்ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ஃபஸி மேட்ச் அப்படின்னு ஒன்று இருக்கு. அண்ட் இதை பத்தி நம்ம டீடைலா இன்னொரு தனி வீடியோல நம்ம ஃபுல்லாமே பார்ப்போம். பட் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ கொடுக்கணும்னா லைக் இந்த ஃபஸி மேட்ச்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சிமாண்டிக் கேஷிங் டெக்னிக் இல்ல, பட் இது ஜென்ரலா எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கா ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் மாதிரி நீங்க ஏதாவது கொஸ்டின்லாம் பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படிலாம் இருந்துச்சுன்னா ஸோ அது எல்லாமே கரெக்டாக அதை மேட்ச் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸோ அதுதான் இந்த இடத்துல ஃபஸி மேட்ச் இருக்கு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு த்ரெஷோல்ட் இருக்கு. லைக் இன்கேஸ் நீங்க ஒரு 2-3 வார்த்தையில மட்டும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இருந்துச்சுன்னா லைக் எனக்கு தெரிஞ்சு ஒரு 0.2 to 0.4 அந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ்ல இருந்துச்சுன்னா அது கரெக்ட் ஆயிரும். நீங்க கொஞ்சம் அதிகமாக போயிட்டீங்கன்னா லைக் அது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் பண்ணி கொடுக்காது. ஸோ அதனால பெட்டர் லைக் இந்த ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ்லேயே வச்சுக்கோங்க. அண்ட் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டெமோ மாதிரி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேஷ் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு நார்மல் ரேக் பைப்லைன் தான் இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாதிரி நான் வந்து லைக் ஹவு டு ஐ கெட் அ ரீஃபண்ட் அப்படின்னு கேட்குறேன்.
அண்ட் இதுக்கு டேட்டா செட்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி வச்சிருக்கேன். ஜஸ்ட் அது மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. பேசிக்காக இதில் ஒரு ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்ட் ஒரு கொஸ்டின் மாதிரி லைக் கொஸ்டின்ன்ற அந்த ஒரு காலமில் வச்சிருக்கேன். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் வச்சிருக்கேன். ஸோ பேசிக்காக இது எல்லாமே லைக் நான் LLM தான் ஜென்ரேட் பண்ணேன். ஸோ இதுக்காக ஒன்று தனியாக நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ இதை தான் நம்ம வந்து ஒரு டேட்டாவை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ரேக் பைப்லைனை பில்ட் பண்ணுவோம். பட் இவ்வளோ கம்மியாக இருக்காது. நான் இன்னொரு டேட்டா செட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நியர்லி ஒரு 100 ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து ஃபுல்லாக கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூக்காக லைக் ஹவு டு ஐ கெட் அ ரீஃபண்ட்னா லைக் இங்கிறது நமக்கு வந்து ஆன்சர் கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஜஸ்ட் இங்கே என்ட்ரு கொடுத்துட்றேன். கொடுத்தோடனே எனக்கு வந்து இங்கே கிராக்லேருந்து கால் ஆகிட்டு எனக்கு வந்து இங்கே ஃபுல்லாக ரெஸ்பான்ஸ் வந்துடும். இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டாக பார்த்தீங்கன்னா கிராக் மாதிரி மாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். லைக் உங்களுக்கு வந்து வித்தின் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் மில்லி செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து டக்குனு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடும். பட் இதே நீங்கள் ChatGPT மாடலோ இல்லை ஜெமினி மாடல் ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இது கொஞ்சம் டைம் டிலே எடுத்து தான் வரும். அதனால நான் இங்கே டெமோவாக காட்டும் போது உங்களுக்கு விஷுவலாக பார்க்குற வரைக்கும் டக்குன்னு காட்டுற மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே டைம் வைஸும் நான் இங்கே காட்டியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 458 மில்லி செகண்ட்ஸ் வரைக்கும் இது டைம் எடுத்திருக்கு. அண்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா லைக் கொஞ்சம் ரொம்ப மினிமலாக தான் போயிருக்கு. பிகாஸ் நமக்கு இங்கே அவுட்புட் டோக்கன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டோக்கன்ஸில் தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் நான் இதே கொஸ்டினை கேட்குறேன். திருப்பி லைக் ஹவு டு ஐ கெட் அ ரீஃபண்ட்ன்ட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு வந்து அதே LLM தான் போயிட்டு லைக் திருப்பி அதே மாதிரி காஸ்ட் தான் இங்கே டிட்டர்மைன் ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேபி டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 100th ஆஃப் மில்லி செகண்ட்ஸ் தான் ஆயிருக்கு. பட் இங்கே காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல ரெண்டுமே சேமாக தான் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது வித்தவுட் கேஷ். ஸோ வித்தவுட் கேஷ்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வாட்டி அது மல்டிபிளாக இதே கொஸ்டின் நீங்கள் கேட்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து ஏறிக்கிட்டே போகும். இப்போ நான் நெக்ஸ்ட் கொஸ்டினா லைக் இங்கே ஹவு டு கெட் ரீஃபண்ட் அப்படின்னு லைட்டாக ஒரு ரீஃப்ரேஸ் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்காக ஒரு 2 வார்த்தை மட்டும் இருக்காது. ஸோ அதாவது அது பர்ஃபெக்ட் ஸ்ட்ரிங் மேட்சிங்காக இல்லாமல் லைக் எப்படி அது ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ இப்போ நான் ஹவு டு கெட் ரீஃபண்ட் கொடுக்குறேன். கொடுத்த உடனே திருப்பி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆஃப் காஸ்டிங் லைட்டாக கொஞ்சம் ஆயிருக்க மாதிரி இருக்கு. மேபி இது ரொம்ப மினிமலாக சின்ன ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி இருக்கும். மேபி ஜஸ்ட் கொஞ்சம் நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் உங்களுக்கு விசிபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும் அட்லீஸ்ட் இந்த காஸ்ட் ஆஸ்பெக்ட்ல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைக் 0.00050 இருக்குன்னா இங்கே 0.00056 வர மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் எவ்வளோ தான் அது ரீஃப்ரேஸ் பண்ணி கேட்டாலுமே எனக்கு இந்த காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே கான்ஸ்டன்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. என்னோட பில்லிங்ல தான் இது ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு பதிலாக இப்போ சிமாண்டிக் கேஷிங்ல நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த சிமாண்டிக் கேஷ்ல லைக் அதே query கேட்குறேன் லைக் ஹவு டு ஐ கெட் ரீஃபண்ட் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்டே காட்டின மாதிரி இந்த எக்ஸல் ஷீட்ல இந்த ஷீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ப்ரீ டிஃபைன்ட் இந்த ரெட்டிஸ்ல நான் போஸ்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சிமிலரான கொஸ்டின்ஸ் எனக்கு வந்துச்சுன்னா இந்த ரெட்டிஸ்லேருந்து எனக்கு டேரக்டாக இங்கே ஃபெச் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதை பேஸ் பண்ணிட்டு எனக்கு இங்கே ஆன்சர் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஹவு டு ஐ கெட் ரீஃபண்ட் அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ இங்கே எனக்கு கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா இங்கே கேஷ் ஹிட்லர் கொடுத்துட்டு எனக்கு வந்து ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு ரெட்டிஸ்ல எனக்கு இந்த ஒரு கொஸ்டின் இருக்கு. அண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்டன்ஸ் மெட்ரிக்கா 0.02 அப்படின்னு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி எனக்கு இங்கே ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸல் ஷீட்ல ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்கோ ஸோ அது எனக்கு அப்படியே டோட்டலாக இங்கே ரிட்டர்ன் ஆயிருக்கு. அண்ட் அதே மாதிரி நான் லைட்டாக ரீஃப்ரேஸ் பண்ணிட்டு லைக் ஹவு டு கெட் ரீஃபண்ட் அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா லைக் அதோட டிஸ்டன்ஸ் வேல்யூ மட்டும் லைட்டாக மாறிட்டு பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேஷ்ல ஹிட் ஆகிட்டு எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு இங்கே ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருக்கு. பட் இந்த இடத்துல நான் வேற ஒரு எக்ஸாம்பிளாக கேட்குறேன். லைக் இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் டாக்கர் அந்த மாதிரிலாம் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் இந்த இடத்துல கேஷ் மிஸ் ஆயிருச்சு. ஸோ கேஷ் மிஸ் ஆன உடனே எனக்கு பார்த்தீங்கன்னா லைக் என்னோட LLM அதாவது கிராக்ல போயிட்டு எனக்கு அங்கிருந்து எனக்கு வந்து இங்கே ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கு. இதே கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் டாக்கருக்கு பதிலாக லைக் இங்கே வந்து வாட் இஸ் டாக்கர் அப்படின்னு நான் கேட்குறேன். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து இங்கே கேஷ் ஹிட் ஆகிட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே சேவ் ஆயிருக்கு. அதே ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரிட்ரீவ் ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ இப்படி தான் இந்த இடத்துல இந்த சிமாண்டிக் கேஷிங் ஃபுல்லாமே ஒர்க் ஆகும். அண்ட் இந்த இடத்துல இந்த சிமாண்டிக் கேஷோட த்ரெஷோல்டு மட்டும் நம்ம ப்ராப்பராக செட் பண்ணிட்டோம்னா அதாவது யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து காஸ்ட் நல்லாவே சேவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸி மேட்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ பேசிக்காக இந்த ஃபஸி மேட்ச்னு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே கரெக்டாக டிட்டர்மைன் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் டாக்கர் அப்படின்னு நான் கேட்குறேன்னா இந்த இடத்துல அந்த வந்து WHAT பதிலாக WAHT அப்படின்னு கொடுக்குறேன். அதில் பேசிக்காக இங்கே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான். ஸோ இது வந்து நம்ம ஒரு எம்பெடிங் ஸ்கூலெல்லாம் போகிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் ஒரு பைத்தன் பேக்கேஜில் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இங்கே ஃபஸி மேட்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் ரிக்வஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே டேரெக்டாக LLM தான் நமக்கு ரிட்ரீவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து அந்த ஃபஸியோட அந்த கேஷில் நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் திருப்பி லைக் WHAT அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாறிட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸி மேட்ச் அங்கே ஹிட் ஆகிட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான். ஆல்ரெடி லைக் இந்த ஒரு கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி அங்கே வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ பேஸ்ட் அப்பான ரேஷியோ வேல்யூ பார்த்தீங்கன்னா அதே ரெஸ்பான்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ அதுதான் இந்த இடத்துல ஃபஸி மேட்சிங் இருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலாக தான் யூஸ் ஆகும். பட் மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா இங்கே சிமாண்டிக் கேஷ் தான் இங்கே யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இன்டகிரேட்டட் அப்படின்ற ஒரு டேப் இருக்குது. ஸோ பேசிக்காக இங்கே வந்து 3 விஷயங்களை நம்ம எல்லாமே சேர்த்து வச்சு எவ்வளோ வாட்டி இந்த இடத்துல அது ஹிட் ஆகுது ஸோ அதுக்கான ஒரு டேஷ்போர்ட் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல லைக் ஹவு டு ஐ கெட் மை ரீஃபண்ட் அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ நம்ம கேட்டோன்னே இது ஆல்ரெடி நம்ம இந்த ரெட்டிஸ்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நமக்கு அங்கேருந்து ஹிட் ஆகிட்டு நமக்கு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே லைக் வந்து இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் ரெட்டிஸ் அப்படின்னு நான் கேட்குறேன்.
இப்போ இந்த ரெட்டிஸ்ன்னு கேட்டோன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல எல்எல்எம் கால் தான் போயிருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே சிமாண்டிக் ஒரு கால் போயிருக்கு, அதே மாதிரி எல்எல்எம்க்கு ஒரு கால் போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாதிரி இங்கே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு கேட்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக அந்த எக்ஸை தூக்கி நான் இங்கே போட்டேன். ஸோ எக்ஸ்பிளைன் ரெட்டிஸ்ன்னு கேட்டோன்னே டேரெக்டாக எனக்கு ஃபஸி மேட்ச்சில் போட்டு எனக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த ரேஷியோவில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காமோ அதுக்கேற்ற மாதிரி பழைய ரெஸ்பான்ஸே எனக்கு வந்து இங்கே ரிட்ரீவ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 ரிக்வெஸ்ட் கேட்டேன்னா அதில் 2 பார்த்தீங்கன்னா சிமாண்டிக் கேஷில் போயிருக்கு, அண்ட் 1 பார்த்தீங்கன்னா ஃபஸியில் போயிருக்கு, அண்ட் ஒன்று மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்எல்எம் காலில் போயிட்டு எனக்கு வந்திருக்கு. இதுக்கான ஒரு ஓவரால் டேஷ்போர்ட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக நமக்கு எவ்வளோ இங்கே காஸ்ட்லாம் சேவ் ஆகும், ஸோ அதுக்கான ஒரு டேஷ்போர்ட் மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல நம்ம 4 நாளுக்கு வெரி பெர்ஃபார்ம் பண்ணதுனால நமக்கு வந்து காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் போயிருக்கும். ஸோ அதனால எனக்கு வந்து அந்த டாலர் கிட்டே வந்திருக்காது. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு 0.00 டாட் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் அதிகமான கொஸ்டின்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆயிருக்கு அது ஃபுல்லாமே காட்டும். அண்ட் இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு சம்மரி டேபிள் மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆக்சுவல் காஸ்ட் இவ்வளோ ஆயிருக்கு, அண்ட் நம்மளால இவ்வளோ சேவ் பண்ண முடிஞ்சிச்சு. பிகாஸ் இந்த கேஷிங் மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது நம்மளால இவ்வளோ சேவ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு சம்மரி டேபிள் மாதிரி. அண்ட் ஃபைனலாக இந்த இடத்துல நம்ம என்னென்ன queryலாம் கேட்டிருக்கோம், ஸோ அதோட எல்லாமே இங்கே லாகிங்ஸ் எல்லாமே நடக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கே லேட்டன்சியுமே நமக்கு இருக்குது. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இங்கே 2 மேஜர் அட்வான்டேஜ். ஒன்று பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸும் இருக்கும், அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த லேட்டன்சி, அதாவது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குதுன்ட்டு இதுவுமே நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ பேசிக்காக இந்த இடத்துல எங்கெல்லாம் கேஷ் ஹிட் ஆகலையும் ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான லேட்டன்சி இருக்கும். பட் எங்கெல்லாம் ஹிட் ஆயிருக்கும் ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும். ஸோ அதுதான் இந்த இடத்துல ஓவரால் டேஷ்போர்டில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் தான் நம்ம இந்த சிமாண்டிக் கேஷிங் ஃபுல்லாமே நம்ம பில்ட் பண்ணுவோம். பேசிக்காக இந்த ஒவ்வொரு லேயர் இந்த சிமாண்டிக் கேஷில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த கொசைன் சிமிலாரிட்டி ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம ஃப்ரம் ஸ்க்ராச் எப்படி கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அண்ட் அது எப்படிலாம் ரெட்டிஸ்ல செட்டப் பண்ணி அண்ட் அதோட எப்படிலாம் இன்டெகிரேட் பண்ணுறது அண்ட் இந்த ஃபஸி மேட்ச்ல எப்படி அப்ளை பண்ணுறது அது ஃபுல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இல்லை வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவைன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஸோ until then, cheers, bye.